அன்பானவர்களே, ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி அவர் நம்ம கூட இருக்கிறார். ஒரு நண்பனா பார்த்தீங்க அப்படின்னா அவர் நண்பனை போல பழகுவார் பாருங்க. நண்பனை போல உங்க யதார்த்தங்களை நீங்க அவர்கிட்ட அழகா பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு அப்பாவை போல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பாவை போல ஒரு அரவணைப்பும், உங்களால முடியாதுன்னு சொல்லும் போது உங்களை தூக்கி முத்தமிடுகிற ஒரு தகப்பனாகவும் அவர் மாறிக்கொள்கிறார். அந்த அனுபவத்திலிருந்து நம்ம இணைந்து பாடுவோமா? தேடி வந்த நல்ல நண்பன் நீங்க தானே, இந்த தனிமையிலும் பலன் நீங்க தானே என்று. தேடி வந்த நல்ல நண்பன் நீங்க தானே, எந்த தனிமையிலும் பலனும் நீங்க தானே. என்னை தேடி வந்த நல்ல நண்பன் நீங்க தானே, எந்த தனிமையிலும் பலனும் நீங்க தானே. தூரமாக நின்றே நான், வெகு தூரம் சென்றே நான், ஆனாலும் அன்பென்னை தேடியதே. கரைப்பட்டு நின்ற என்னை கழுத்தோடு அணைத்து கொண்டு முத்தங்களாலே என்னை முத்தம் செய்தே. தூரமாக நின்றே நானும், வெகு தூரம் சென்றே நானும், ஆனாலும் அன்பென்னை தேடியதே. கரைப்பட்டு நின்ற என்னை கழுத்தோடு அணைத்து கொண்டு முத்தங்களாலே என்னை முத்தம் செய்தே. அப்பாவின் அன்பை நானும் நினைக்கையிலே எனக்குள்ளே புது பலன் வந்திடுதே. நான் ஸ்ட்ராங்கராக மாறினேன், வேகமாக முன்னேறி செல்கிறேன். நானும் ஸ்ட்ராங்கராக மாறினேன், வேகமாக முன்னேறி செல்கிறேன். தேடி வந்த நல்ல நண்பன் நீங்க தானே, எந்த தனிமையிலும் பலனும் நீங்க தானே. என்னை தேடி வந்த நல்ல நண்பன் நீங்க தானே, எந்த தனிமையிலும் பலனும் நீங்க தானே. அல்லேலூயா. தொடர்ந்து யாராவது ஒருவர் அவருடைய வார்த்தையை கேட்கணுமாக சங்கீதம் 23 யாராவது ஒருவர் சத்தமாக எழுந்து படிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 23. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியமான வார்த்தைகளை சிந்திக்கும்படியாய் தியானிக்கும்படியாய் மிகுந்த தாகத்தோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கும் போது உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் எங்களுடைய இருதயத்திலே பற்றி கொள்ளும்படியாய், உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய இருதயத்திலே நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாய் நாங்கள் அதை அங்கீகரித்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தைகள் மூலமாய் உம்மை இன்னும் ஒருபடி அதிகமாய் அறிந்து கொள்ள, உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாய் ருசித்தறிய தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. பேசுகிற அடியனை மறைத்துக் கொள்ளும் ஆவியானவர் முழுமையாய் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம் ஜெபங்கேளு நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, அவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வதற்கு முன்பதாய் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இளைப்பாறுதலான, சந்தோஷமான, சமாதானமான வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்குள்ள அந்த வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. சரி, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இளைப்பாறுதலான, சந்தோஷமான, ஒரு சமாதானமான வாழ்க்கை. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் கிறிஸ்துக்குள்ள டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க. சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ஒரு சில கரங்கள். சரி, இதே கொஸ்டினை இன்னொரு விதமா கேட்கிறேன். ஒரு நல்ல மேப்பனை ஒரு ஆட்டுக்குட்டி பின்பற்றும் போது அந்த ஆட்டுக்குட்டினுடைய லைஃப் ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ஈஸியா இருக்கிறவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்ப்போம். ஒரு நல்ல மேப்பனை ஒரு ஆட்டுக்குட்டி பின்பற்றும் போது அந்த ஆட்டுக்குட்டியுடைய லைஃப் ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ஈஸின்னு சொல்றவங்க டக்குன்னு கை வைத்துங்க. சரி, இப்போ கொஞ்சம் அதிகமான கரம் உயர்த்தப்பட்டிருக்கு. சேம் கொஸ்டின் தான், ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான் பாருங்க. ஒரு நல்ல மேப்பனை ஒரு ஆட்டுக்குட்டி பின்பற்றும் போது அந்த ஆட்டுக்குட்டி மந்தைக்குள்ள உட்கார்ந்து ஒரு நாளும் யோசிக்காது, நாளைக்கு நான் என்ன உணவு சாப்பிடுவேன், நாளைக்கு எனக்கு நல்ல புல்வெளியை என் மேப்பன் காமிப்பாரா, அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்ன கொண்டு போய் விடுவாரா அப்படின்னு சொல்லி தூங்காம உறங்காம மந்தைக்குள்ள இருந்து தலையை சொரிஞ்சிட்டு ஒரு நாளும் நாளைய தினத்தை குறித்து அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணாது, கவலைப்படாது.
அதே சமயம் எதிரியாகிய கொடிய விலங்கு, சிங்கம், புலி, கரடி, ஓநாய் போன்ற கொடிய விலங்குகள் திடீர்னு ஆட்டுக்குட்டிக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா அந்த ஆட்டுக்குட்டி பயப்படணுமா? பயந்து ஓடணுமா? ஓடணும்னா, ஏன்னா நல்ல ஒரு மேய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டிக்கு முன்னாடி நிற்கிறாரு. அந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை திரும்ப பார்த்து, தம்பிகளா, சீக்கிரம் ஃபைட் பண்ண ரெடி ஆகுங்க, இந்த சிங்கத்துக்கு கரடிக்கு கூட யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியை யுத்தத்துக்கு அனுப்புவாரா மேய்ப்பன்? அனுப்புவாரா? அனுப்ப மாட்டார். மேய்ப்பன் என்ன சொல்லுவாருன்னா, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். நீ பதட்டப்பட்டு ஓடிராதப்பா, பயந்து. நீ என்ன பண்ணு, பேசாம உட்கார்ந்துரு. நான் மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுப்பேன். நான் கொடுக்க தான் வந்திருக்கிறேன், அதனால நான் பார்த்துக்கொள்றேன், நீ சும்மா இருன்னு சொல்லிட்டு யுத்தம் செய்யறாரு. அப்போ நாளைய தினத்தை குறித்தும் ஆட்டுக்குட்டிக்கு என்ன இல்லை? கவலை இல்லை. எதிரிகளை பார்த்தும் ஆட்டுக்குட்டிக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டி மேய்ப்பனை சார்ந்து மந்தைக்குள்ள இருக்கு. அதே சமயம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு மேய்ப்பனை பற்றிய தெளிவில்லை. மேய்ப்பனுடைய அன்பு, மேய்ப்பனுடைய அன்பின் நீளம், உயரம், ஆழம், அகலம் இன்னதென்பது அந்த ஆட்டுக்குட்டி ருசிக்காமலேயே அதே மந்தைக்குள்ள உட்கார்ந்துருக்குன்னு வைங்க. அந்த ஆட்டுக்குட்டிக்கு மேய்ப்பன் என்ன எவ்வளவு நேசிக்கிறார் அப்படிங்கிறது தெரியல. எனக்காக என்னெல்லாம் அவர் செய்ய ரெடியா இருக்கிறார் அப்படிங்கிறது ஆட்டுக்குட்டிக்கு தெரியல. ஒரு முட்டாள்தனமான ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுதுன்னா, மந்தைக்குள்ள உட்கார்ந்து யோசிக்குது, நான் எதுக்கு இந்த மேய்ப்பனுக்கு பின்னாடி போகணும்? இன்னைக்கு மந்தைக்கு வரும்போது இடதுபுறமா ஒரு புல்வெளியை பார்த்தேன். அது பக்கத்துல தான் இருக்குது, பெரிய கிரவுண்ட், அங்க நிறைய புல் இருக்குது. நான் ஏன் அங்கேயே போய் வசிக்க கூடாது? இந்த மேய்ப்பனு கூட போனா நல்ல புல்வெளியை தான் தாராரு, எல்லாம் ஓகே. பட் ரொம்ப தூரம் நடக்க வைக்கிறாரு, ரொம்ப தூரம் என்ன காத்திருக்க பண்றாரு. அதனால நான் ஒண்ணு பண்ண போறேன். அந்த ஆட்டுக்குட்டி யோசிக்குது மந்தைக்குள்ள இருந்து, நாளைக்கு நான் அந்த புல்வெளியை செலக்ட் பண்ண போறேன், அந்த கிரவுண்டுக்கு போக போறேன். அங்க நான் போயிட்டேன்னா எனக்கு நினைக்கும் போதெல்லாம் நான் சாப்பிடலாம், நான் சந்தோஷமா சமாதானமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டி சுயத்துல மேய்ப்பனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாததுனால, மேய்ப்பனை புரிந்து கொள்ளாததுனால ஒரு யோசனையை தீட்டி அடுத்த நாள் 99 ஆட்டுக்குட்டிகளும் அவருக்கு பின்னாடி போகும்போது இந்த ஒரு ஆட்டுக்குட்டி மாத்திரம் அப்படி பின்னாடி வந்து லெஃப்ட்ல போயிடுச்சு. லெஃப்ட்ல என்ன இருக்கு? அந்த கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்ட் அழகா இருக்குது. உள்ளாடி போக போக தான் தெரியுது, அந்த கிரவுண்டுக்குள்ள நிறைய ஷார்ப்பான கற்கள் இருக்குது, காலில் காயம். ஆடுது ஓடுது, கடைசியில் ஒரு புதருக்குள்ள போய் சிக்குது. அந்த புதர்ல இருக்கிற முட்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியை காயப்படுத்திட்டே இருக்குது. ரத்தம் அசைய ரத்தம், காயம், பிரச்சனை. இந்த இடத்துல இருந்து இப்ப நான் கேட்கிறேன், மேய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டிய இந்த பிரச்சனைகள் மத்தியில நடத்தினாரா, அல்லது ஆட்டுக்குட்டி சுயமா யோசித்து சுயமா போனதுனால இத்தனை காயங்களா? சொல்லுங்க. சுயமா போறதுனாலதான் இத்தனை பிரச்சனை, இத்தனை கஷ்டம். இப்போ அந்த ஆட்டுக்குட்டி அங்க உட்கார்ந்துட்டு சொல்லுது, வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், பாடு. வாழ்க்கைன்னா என்ன இருக்கும்? ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். யாரு சொன்னது? உலகத்தான் சொன்னது. யாரு? உலகத்தான் சொன்னது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீதிமானுடைய பாதை ராஜ பாதையாக இருக்கும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். இது யாரு சொன்னது? பைபிள் சொன்னது. உலகத்துல இருந்த அனுபவத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்றான். நீங்க கிறிஸ்து உள்ள இருந்து அந்த அனுபவத்தை நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லணும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம், நன்மைக்கு ஆப்போசிட் என்னது? தீமை தானே. அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். நன்மையும் ஏற்றமும் இரக்கமும் தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கணும். நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். பாருங்க, சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வாசித்தோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், அப்படி சொல்லிட்டு சங்கீதக்காரன் அவர் 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 அப்படின்னு சொல்லிட்டு மேய்ப்பனையே ஃபோக்கஸ் பண்ணி எழுதிட்டு இருக்கிறார். அழகாக எழுதுறார். அவர் மேய்ப்பன் தான், மேய்ப்பன். கடைசியில 4வது வசனத்துல வரும்போது சொல்றாரு, அவர் அல்ல நான். அவர் என்ன மரண இருள் பள்ளத்தாக்கு நடத்த மாட்டாரு,
நான் ஒருவேளை தப்பி தவறி மரண இருள் பள்ளத்தாக்குல போனாலும், அல்லது பிசாசினுடைய சூழ்ச்சியினால நான் மரண இருள் பள்ளத்தாக்குல போனாலும், அங்கேயும் நான் பயப்பட மாட்டேன். என் பாதை தவறி போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த மரண இருள் பள்ளத்தாக்கிலும் எனக்கு உதவி செய்யும்படியாக என் மேய்ப்பரின் கூட இருக்கிறார். பாருங்க, அவர் 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 எழுதிட்டு வந்த சங்கீதக்காரன் 4ஆம் வசனத்துல வரும்போது அவர் தானே எழுதியிருக்கணும். அவர் என்னை மரண இருள் பள்ளத்தாக்கு நடந்து அப்படின்னு எழுதல. பாருங்க, நான் மரண இருள் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, ஏன்னா தேவர் என்னோடு கூட இருக்கிறேன். அன்பானவர்களே, நீங்க சொன்னீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள். ஆமா, இதுதான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இதுல இருந்து தான் கடந்து வந்த வருஷங்கள்ல நீங்க பார்த்த அனுபவங்கள் அப்படிப்பட்டது தான் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொன்னார், புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்குத்தத்தம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பெரிய சுமையை தருவேன்னு சொன்னாரா? ரெஸ்ட் தருவேன்னு சொன்னாரா? இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. என்கிட்ட வா, நான் உனக்கு ரெஸ்ட் தாரேன், இளைப்பாறுதல் தாரேன்னு சொன்ன ஆண்டவர் நமக்கு உண்டு. அடுத்து பரலோகத்திற்கு பிதாவின் இடத்துல போற முன்னாடி சீடர்களை பார்த்து சொன்ன, சுற்றி நின்ன ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எப்பா, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்ய போறேன். நான் திரும்ப வருவேன். திரும்ப வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போறேன். ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு போறேன். என்ன கிஃப்ட் தெரியுமா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானத்தை உலகத்தால் உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது, உலகத்தால் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவும் முடியாது. இது என்னுடைய சமாதானம். இந்த சமாதானம் இப்ப நான் போறதுனால இது ரொம்ப உனக்கு தேவைப்பா, இதா என்னுடைய சமாதானத்தை வைத்துக்கன்னு சொல்லிட்டு அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போனார். இப்ப பிலிப்பியருக்கு பவுல் சொல்லும் போது சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எல்லா சுச்சுவேஷன்லையும் உன்னை சுற்றி எத்தனை சுச்சுவேஷன் எதிர்மறையா இருந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பா, சந்தோஷமா இருப்பா. ஏன்னா அவருக்கு கையை மீறி உன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை, அவன் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. நீ உன்னதமானுடைய மறைவுக்குள்ள இருக்கிற அவருடைய பாத்திரம், நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற, நீ கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவுக்கு உள்ள வந்து பிசாசானவனால உன் தலையை தட்ட முடியாது. கிறிஸ்துவுக்கு உள்ள வந்து நம்ம சொல்லுவோம்ல, நீங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பான இன் கிரைஸ்ட். எங்க இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறீங்களா, உள்ள இருக்கிறீங்களா? மந்தைக்கு உள்ள இருக்கிறீங்களா, வெளியே இருக்கிறீங்களா? மந்தைக்கு உள்ள இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மந்தைக்கு உள்ள ஏன் கண்ட்ரோலை மீறி ஒருவரால் வந்து ஒண்ணு பண்ண முடியாது அப்படிங்கிறத நீ விசுவாசிக்கணும். ஆனா நீ விசுவாசிக்காம எதிரியாகிய சிங்கம், புலி, கரடி, ஓனாய் வரும்போது நான் கூட இருக்கிறத மறந்துட்டு நீ ஓடுனேன்னா என்னதான் டேஞ்சர் தான். நான் உனக்கு நல்லதை தருவேன் அப்படிங்கிறத விசுவாசிக்காம உன் மூளை சொன்னதை கேட்டு சுயத்துல முடிவெடுத்துட்டு போனேன்னா என்னது பிரச்சனை தான். அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க பேப்பர், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அழகா 2 பிக்சர் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, ஒரு ஆளுக்கு முகத்தை பாருங்க எப்படி இருக்குது, உங்க முகம் மாதிரி இருக்கு, உங்க ஃபேஸ் மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? அவரை சுற்றி என்ன இருக்கு? பிரச்சனை 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 பிரச்சனை. அவருக்கு முகம் எப்படி இருக்குது? அப்படி இருக்கு இல்லையா? இன்னொரு பக்கம் பாருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். எப்படி இருக்கும் ஃபேஸ்? நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு அழகா இருக்கு. ரெண்டும் ஒரே ஆள் தான், 2 பேருக்கு சிச்சுவேஷனும் ஒரே சிச்சுவேஷன் தான். ஆனா எண்ணங்கள், நினைவுகள் கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் அவருடைய ஆட்டுக்குட்டி, நான் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, என் மேய்ப்பன் யுத்தம் செய்வார், அவர் பார்த்து கொள்வார். நான் சும்மா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு என்னால என்ன பண்ண முடியும்? அவர் செய்யறதை பார்த்து துதிச்சுட்டு சந்தோஷமா கை தட்டிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி போறதை தாண்டி நான் வேற என்ன பண்ண முடியும்? உங்களால என்ன மாற்ற முடியும்? அன்பானவர்களே, ஒரு வசனம் நீங்க மெஜாரிட்டி சொன்னீங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நிறைந்த லைஃப். ஏன்னா உங்களுக்கு ஒரு வசனம் தெரியும். என்ன வசனம்? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வரணும். சிலுவைனா என்னது சொல்லுங்க? பாடு. சிலுவைனா என்னது? துக்கம். சிலுவைனா என்னது? கஷ்டம். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், என்னது? என் பின்னாடி வரணும் அப்படின்னா சிலுவை எடுத்துட்டு வாப்பா. சிலுவைனா என்னது? கஷ்டம் தானே. ஏன்னா அவர் சுமந்த சிலுவையில் அவ்வளோ பாடுகள். அப்ப அவரை போல நான் வாழணும்னா
எனக்கும் பாடுதானே. திரும்ப வசனத்தை படிங்க. ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் நான் சுமந்த சிலுவையை நீயும் சுமந்து கொண்டு வா அப்படின்னு சொன்னாரா? தன் சிலுவைன்னு சொன்னாரா? உன் சிலுவையை சுமந்துட்டு வான்னு சொன்னாரா? சொல்லுங்க. அவர் சுமந்த சிலுவையில் என்ன இருந்துச்சு? ஏசாயா 53 அதிகாரம் 4வது வசனம் அழகா தீர்க்கதரிசி சொல்றாரு, மெய்யாகவே அவர் என்னுடைய துக்கங்களையும் என்னுடைய பாடுகளையும், சொல்லுங்க வாசிங்க பாப்போம். யாருக்கு பாட ஏற்றுக்கொண்டாரு? பக்கத்து வீட்டுக்காரனுக்குதா? இல்ல, உங்க பாடுதான். பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமா, வாசிங்க. எண்ணினோம் உங்க மீறுதல் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. உங்களுக்கு சமாதானம் அவருக்கு ஆக்கினை. சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் சுமந்த சிலுவையில வந்தது. உங்களுக்கு சமாதானத்தை தரும்படியாக அவர் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையில என்ன இருந்துச்சு? உங்க பாவங்கள், என் பாவங்கள் இருந்துச்சு, உங்க பாடுகள் இருந்துச்சு, உங்க துக்கங்கள் இருந்துச்சு, உங்க வியாதிகள் இருந்துச்சு. இதெல்லாம் என் பிள்ளை சுமக்க கூடாது என்பதற்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாய் இயேசு கிறிஸ்து நமக்காக சுமந்தார். விசுவாசிக்கிறீங்களா? சுமக்கலையோ? விசுவாசிக்கிறீங்களா சுமந்தார் அப்படின்னு? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் எனக்கு பின்னாடி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வாப்பா. ஏன்னா என் பின்னாடி வரணும்னா, என் பாதச்சுவடுகளை நீ பார்க்கணும்னா, இந்த உலகத்துல நீ பார்த்தது படிச்சது, இந்த உலகத்துல உனக்கு மூளையில இருக்கிற இந்த சுயத்தை நம்பி என் பின்னாடி வர முடியாதுப்பா. இயற்கையான உலகத்தை மைண்ட் செட்ல வச்சுட்டு என் பின்னாடி வர முடியாதுப்பா. நான் சூப்பர் நேச்சுரலான காட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடவுள். நீ என் பின்னாடி வரணும்னா டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை மறந்துரு, உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை மறந்துரு. எதப்பா நீ பார்க்கணும்? நான் உன் முன்னாடி போறேன், நான் உனக்காக என்னத்தை செய்தேன் அப்படிங்கிறத மாத்திரம் பார்த்து என் பின்னாடி வா. புரியுதா உங்களுக்கு? அதாவது சுயத்தை, உங்க மூளை சொல்றத நீங்க என்ன பண்ணணும்? சிலுவையில அரைஞ்சிட்டு அவருக்கு பின்னாடி போகணும். சுயத்தை, உங்க மூளை சொல்றத சிலுவையில அரைஞ்சிட்டு அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு பின்னாடி போகணும். பின்னாடி கேக்குதா? கேக்குது இல்லையா? சரி, பாருங்க, நல்ல ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். நான் ஏற்கனவே திரும்ப அந்த ஆட்டுக்குட்டிக்கு வருவோம். ஆட்டுக்குட்டி எங்க மாட்டிச்சு? முதல்ல மாட்டி இருக்குது, அசையும் போதெல்லாம் காயம். இப்போ மேய்ப்பன் என்ன பண்ணார் அப்படின்னா, காணாம போன ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி, கீழ்ப்படிஞ்சிருந்த அந்த 99 ஆட்டுக்குட்டிகள் அங்க விட்டுட்டு தேடி போறாரு. கடைசியில கண்டு கொள்றாரு. பொதுவா உங்க பிள்ளைங்க, உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? சோஃபா மேல ஏறி சாடுவாங்க. நீங்க வீடை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஓடி சாடிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓடாத ஓடாத, விழுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஓடி போய் சறுக்கி கீழே விழுந்துருவாங்க. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? கையில இருக்கிற அந்த ஸ்டிக்கை எடுத்து, கையில இருக்கிற துறப்பை எடுத்து, அப்பவே சொன்ன கேட்டியான்னு சொல்லி காதை பிடிச்சு திரும்பி அப்படியே என்ன பண்ணுவீங்க? எடுப்பீங்க. சொன்னா கேட்கணும். என்னது சொன்னா கீழ்ப்படியாது. அப்படிதானே நம்ம என்ன பண்ணுவோம்? அடிப்போம். ஏற்கனவே அது விழுந்து பயத்துல இருக்கும்போது இன்னும் ஒரு பனிஷ்மெண்ட். ஆனா மேய்ப்பன் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஆட்டுக்குட்டி ஏற்கனவே பயத்துல இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டி பக்கத்துல போய் அவர் குற்றப்படுத்தல, உனக்கு தேவைதான், என்னை விட்டு போனல அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிக்கல. பாருங்க, ஏற்கனவே பயத்துல இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டிய பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளேன்னு சொல்லி ஆற்றி தேற்றி, இப்ப நடக்க முடியாம இருக்கிற ஆட்டுக்குட்டிய தோளின் மேல ஏற்றி முத்தங்களால் முத்தம் செய்து மறுபடியுமாய் மந்தைக்குள்ள சேர்த்த ஒரு நல்ல மேய்ப்பனை நீங்க மறந்துட்டீங்களா? உங்களை பக்கத்துல வந்துட்டு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குற்றப்படுத்தல, என்னை விட்டு போனல, அனுபவி, பாடு அனுபவி அப்படின்னு சொல்லல. ஏற்கனவே அது செய்த தவறுல, குற்ற உணர்வுல இளைய மைந்தனை போல கிந்தி வருது. வீட்டுல கூலிக்காரர்கள் ஒரு ஆளா என்ன வச்சா போதும். ஏன்னா இளைய குமாரன் ஒரு எஜமானனுக்கு கீழே இருக்கிறான் பாருங்க.
அந்த எஜமான் ஒரு கெட்ட எஜமான். அந்த எஜமான் பன்னிகள் சாப்பிட்ற தவிட கூட அவனுக்கு கொடுக்கல. அவன் அதை சாப்பிட்டு வயிறை நிறக்கலான்னு ஆசையா எடுக்கும்போது தலையில தட்டி வேலை செய்யடான்னு சொல்றான். அப்படி சொல்லும் போதுதான் இவனுக்கு ஞாபகம் வருது, ஏன் அப்பா ஒரு எஜமான், எனக்கு அவர் அப்பா, சிலருக்கு அவர் எஜமான். அவன் சொல்றான், என் வீட்டுல நிறைய கூலிக்காரர்கள் உண்டு, நிறைய வேலைக்காரங்க உண்டு, அவங்களுக்கெல்லாம் என் அப்பா ஒரு எஜமானனா இருந்து பூர்த்தியான சாப்பாடு கொடுக்கிறாரு, திருப்தியான சாப்பாடு கொடுக்கிறாரு. நான் பிள்ளை அப்படிங்கிறது அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. அவன் சொல்றான், என் அப்பா நல்ல எஜமான், நான் இருக்கிற இந்த எஜமான் கெட்ட எஜமான். இவன் பன்னிகள் தின்ற சாப்பாடு கூட எனக்கு தரல. அதனால நான் ஒண்ணு பண்ணுவேன், என் அப்பா நல்லவர் அப்படிங்கிறதுனால நான் போக போறேன் அப்பாட்ட. பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் ஒரு கூலிக்காரர்கள் ஒரு ஆளை என்னை ஏற்றுக்கொண்டா போதுன்னு சொல்லிட்டு அப்படியே போறான். அப்பா அங்கேயே காத்துட்டு இருக்கிறாரு, என் பிள்ளை வருவான். தூரத்துல வரும்போதே அவனை பார்த்து ஓடி போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லல, அப்படியே அரவணைத்து முத்தமிட்டு அவன் சொல்றான், நான் பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு உண்பதாகும் குற்றம் செய்தேன்னு சொல்லி பாவ அறிக்கையோடு வாரான். அப்பா பேசவே விடல, கள்ளத்தை பிடிச்சு கட்டி பிடிச்சு உம்மா கொடுத்து சொல்றாரு, பார்ட்டியை ரெடி பண்ணு, செலிப்ரேஷன் ரெடி பண்ணு, என் குமாரனாகி இவன் மரித்தான் மீண்டும் உயிர்த்தான், செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை பேச விடல. இப்ப வீட்டுல கொண்டு அப்படியே சாப்பாடு டைனிங் டேபிள்ல கொண்டு அடுக்குறாரு. இப்போ பையன் அப்படியே பார்க்குறான், இதே அப்பா தான், அதே வீடு தான், அதே டைனிங் டேபிள் தான். ஆனா பிள்ளைக்கு இப்பதான் தெரியுது அப்பாவுக்கு அன்பு எவ்வளோ பெருசு, அவருடைய கிருபை எவ்வளோ பெருசு, என் மேல எவ்வளவு தயவா இருக்கிறார் என்பதை இப்பொழுதுதான் அவன் என்ன பண்றான், ருசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ரூமுக்குள்ள பீரோ ஓப்பனா தான் இருக்குது, அதுக்குள்ள நிறைய ஜுவல்ஸ் இருக்குது, நிறைய பொண்ணு இருக்குது, நிறைய பணம் இருக்குது. அதையெல்லாம் பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை தோணல. இப்போ ஒன்ன மாத்திரம் தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்பா, என் அப்பா என்ன பேசுறாரு, அப்பா கிட்ட இருந்து என்ன எவ்வளவு நேசிக்கிறார் அப்படிங்கிறத அவன் ருசிச்சுட்டே இருக்கிறான் பாரு. அவனுக்கு முன்னாடி எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அதெல்லாம் குப்பை. இதுதான் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். அதே வீடுதான், அதே மந்தைதான், அப்பாவை பார்த்த மேப்பனை பார்த்த கண்ணோட்டம் வித்தியாசம். நீங்க இளையகுமாரனை போல அப்பாவுக்கு அன்பை ருசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் சொல்லுவீங்க, ரொம்ப கஷ்டம், பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள். அது ஏன் தெரியுமா, உங்க அனுபவத்துல இருந்து உங்க உண்மையா அதெல்லாம், ஆமா உண்மை, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதனால வந்துச்சு தெரியுமா, கர்த்தரை முழுமையா நம்பாததுனால, அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற விசுவாசம் இல்லாததுனால தான் இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஊழியம் செய்யும்போது கஷ்டம் வருமா, ஆமா வரும். ஆனா அது கஷ்டமாட்டே தெரியாது. என்னது கஷ்டமாட்டே, கஷ்டம் இருக்கா, ஆமா இருக்கு, ஆனா கஷ்டமாட்டே தெரியாது. தெரிஞ்சாதானே கஷ்டம் தெரியாது, அது ஒரு கிரீடமா தெரியும். என்னது கிரீடமா தெரியும். பார்வை மாறுது பாருங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அதுல கோடு போடக்கூடாது, அதை நீங்க எடுக்க கூடாது. அவைகள் இருந்து எல்லாவற்றில இருந்தும் கர்த்தர் என்ன விடுவிப்பா, அதுலதான் நீங்க அங்கதான் வசனம் முடியுது. பாதி வசனத்தை எடுத்துட்டு வாழ்க்கைய தப்பா ஓட்டக்கூடாது பாருங்க. இயேசு சொன்னாரு, ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல நான் என்ன பண்றேன், என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை அனுப்புறேன். நம்ம எப்படி படிச்சோம், ஆட்டுக்குட்டியாகி என்ன ஓநாய்களுக்குள்ள அனுப்புறாரு. ஓநாய்களுக்குள்ள போனா கண்டிப்பா ரெண்டு நகம் வச்சு ஆமா சுரண்டல் கண்டிப்பா கிடைக்கும், சில கடி கூட எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அனுப்புறது அவரு. வாழ்க்கைனா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் நம்ம பெய்தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த கண்ணாடியை போட்டுட்டு படிக்கிறீங்க, திரும்ப படிங்க. ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல நான் அனுப்புறேன் என்னோட ஆட்டுக்குட்டியை. அனுப்புறது யாரு, மேய்ப்பன். ஆட்டுக்குட்டி யாருங்க, நீங்க. சுற்றி நிற்கிறவங்க யாரு, எதிரி அல்லது பிசாசு. ஆண்டவர் சொல்றாரு, அனுப்புறது நான், இது ஏன் ஆட்டுக்குட்டி, முடிஞ்சா தொட்டு பாரு, முடிஞ்சா தொட்டு பாரு. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தம். நீங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற உங்க எதிரிகள் ஓனாய் போன்று சுற்றி நிற்கும் போது உங்களை அழைத்தவர் உங்களுக்காக யுத்தம் செய்து இவனை தொடுகிறவனின் கண்ணின். அன்பானவர்களே, தேவன் நல்லவராக இருக்கிறார். அந்த நல்ல தேவனை நீங்க நல்லவர் அப்படிங்கிறத பார்க்கும் போதுதான் அது ருசிக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற
ஆரம்பிக்கும். சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி. அதிலிருந்து சில காரியங்களை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, அவர் உங்க மேய்ப்பனா இருக்கும்போது, நீங்க அவருடைய ஆட்டுக்குட்டியா இருக்கும்போது, இந்த சங்கீதம் 23 நமக்கு தருகிற முதல் வாக்கு தத்தம், வார்த்தை, ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களுக்கு என்ன இல்லையா, குறைவென்பது இல்லை. சொல்லுங்க, குறைவென்பது இல்லை. புதிய மொழிபெயர்ப்பில் அப்படிதான் இருக்கு பாருங்க. அவர் என்னுடைய ஆயர், அதனால எனக்கு என்ன இல்லை, குறைவில்லை. குறைவில்லை. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லும்போது, குறைவில்லைன்னு சொல்லும்போது, எதுல குறைவில்லை? பொருளாதாரத்துல குறைவில்லை, சுகத்துல ஆரோக்கியத்துல குறைவில்லை, ஞானத்துல குறைவில்லை, இப்படி எதுலையும் உங்களுக்கு குறைவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை சொல்லுது. இப்ப பிரச்சனை என்னன்னா, வார்த்தை சொல்லுது குறைவில்லைன்னு, உங்க வாழ்க்கை சொல்லுது எல்லாம் குறைவாதான் இருக்குது இல்லையா? வாழ்க்கை என்ன சொல்லுது? குறைவா இருக்கு. ஏன்னா நான் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன், என் ஜுவல்ஸ் எல்லாம் பேங்க்ல இருக்கு, லாக்கர்ல இருக்குது, குழுவுக்கு வேற ஆமா காசு கொடுக்கணும், குறைவுல இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது. எது நிஜம்? பைபிள் சொல்லுது அவருடைய ஆட்டுக்குட்டிக்கு, மேய்ப்பனை கொண்ட ஆட்டுக்குட்டிக்கு என்ன இல்லை, குறைவு இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது குறைவு இருக்குது. எது நிஜம்? எது உண்மை? சொல்லுங்க. வாழ்க்கை சொல்றது நிஜமா, வார்த்தை சொல்வது நிஜமா? ஆமா, நீங்க சொல்லுவீங்க வசனம். ஆமா, பாருங்க, சூழ்நிலைகளை வைத்து ஒரு நாளும் வசனத்தை சந்தேகப்பட கூடாது. வசனத்தை வைத்து உங்க சூழ்நிலைகளை நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் சந்தேகப்படணும். என்ன சந்தேகப்படணும்? வசனம் சொல்லுது அவர் என்னுடைய மேய்ப்பனா இருக்கிறார், நான் அவருடைய ஆட்டுக்குட்டி, எனக்கு வாழ்க்கையில குறைவு என்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னா என் வாழ்க்கையில குறைவு இருக்க கூடாது. அதை தாண்டி பிசாசானவன் மாயமா என் வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கிற எல்லா குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துல என் வாழ்க்கையை விட்டு மாறி போவதாக அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? சொல்லுங்க. வசனம் இப்படி சொல்லுது, இதுதான் சத்தியம், என் வாழ்க்கையில இருக்கிற இந்த அனுபவம் எல்லாம் மாயை, இது பிசாசானவன் ஏற்படுத்தினது, இது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நான் இதை என் வாழ்க்கையில நான் அனுபவிப்பதில்லை, நான் ஏற்றுக்கொள்வதில்லை, நான் இதை என் வாழ்க்கையில இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஆமேன்னு சொல்ல மாட்டேன், இந்த வார்த்தைக்கு தான் நான் ஆமேன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு வார்த்தையை சொல்லி வாக்கு தத்தங்களை சொல்லி என்னைக்காவது ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? பண்ண மாட்டோம். நம்ம வாக்குத்தத்த மாசத்துக்கு ஸ்டார்டிங்ல, இல்லை நீங்க பைபிள் படிக்கும்போது, அல்லது ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தங்கள் வரும். என்னென்ன நமக்கு ஞாபகம் இல்லை. இந்த மாசம் பாஸ்டர் என்ன வாக்குத்தத்தம் பேசின ஞாபகம் இருக்கா? இருக்காது. பைபிள்ல வாக்குத்தத்தங்கள் ஏதாவது ஒண்ணு எழுப்பி சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒண்ணு டக்குன்னு மைண்ட்ல வர்றது. அப்போ எப்படி நம்ம வாழ்க்கை மாறும்? வார்த்தையே இருதயத்தில் இல்லை, வாழ்க்கை மாறாது. சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்க, எதுக்கு தான் வார்த்தையை நம்ம படிக்கிறோம்? சண்டே ஸ்கூல், பிகே, பிக்யூ. ஆமா, போட்டிக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வசனத்தை மனப்பாடம் செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? மனப்பாடம் செய்யும் போது எங்க இருக்கும்? இங்க இருக்கும், மூளையில இருக்கும். நீங்க அதை ருசிக்கும் போது அது எங்க வரும்? ஹார்ட்ல, இருதயத்துல வரும். மூளையில இருந்தா எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்னு சொல்லிட்டு ஒரு செம்பை உங்களுக்கு தந்து விடுவாங்க, ஒரு பாத்திரத்தை தந்து விடுவாங்க. அதை கொண்டு நீங்க எங்க வைக்கலாம்? வீட்டுல வைக்கலாம். ஏற்கனவே நீங்க வாங்கி வச்சிருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் ஒரு சாக்குக்குள்ள யூஸ் பண்ணாமலே இருக்குது. அதை தாண்டி அது எதுக்கும் உங்களுக்கு உதவி செய்ய போறது இல்லை. இல்லைன்னா சின்ன மெடலை வாங்கி தொங்க விடலாம், கொஞ்ச நாள்ல எதனாயிரும்? பழசாயிரும். ஆனா வார்த்தை ஹார்ட்ல இருந்துச்சுன்னா, இருதயத்துல இருந்துச்சுன்னா, நீங்க சொல்லணும், பிசாசு என் வாழ்க்கையில மாயமா ஏற்படுத்துகிற இந்த பிரச்சனையே என் வாழ்க்கையில இருக்க கூடாது. வார்த்தை சொல்லுது இதுதான் சத்தியம். என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை உண்மையா? ஆமா உண்மை. ஏன்னா காய்ச்சல் அடிக்குது, தொட்டு பார்க்கறது சூடா இருக்கு. உண்மையா? ஆமா உண்மை. இப்போ ஒரு டேப்லெட் எடுத்து வாயில போடுறேன், சாப்பிட்றேன், ஒரு 5 நிமிஷத்துல என்னுடைய ஹீட், பாடி ஹீட் என்ன ஆகுது? மாறி போகுது. உண்மை என்ன ஆகும்? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என் பாடி ஹீட்டா இருந்துச்சு, அது உண்மையா? ஆமா உண்மை. இப்போ 5 நிமிஷத்துக்கு பிற்பாடு என் பாடி கூல் ஆயிடுச்சு, இது உண்மையா? ஆமா உண்மை. அப்ப எது உண்மை? ரெண்டுமே உண்மை. உண்மை என்ன ஆகும்? நேரத்துக்கு நேரம் என்ன ஆகிட்டே இருக்கும்? மாறிட்டு இருக்கும். ஆனா சத்தியம்
மாறாது. சொல்லுங்க, சத்தியம் மாறாது. அவருடைய தழும்புகளால் நீங்க சுகமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் சொல்லிடுச்சுன்னா அதுதான் உண்மை. அன்பானவர்களே, கர்த்தர் உங்க மேய்ப்பனா இருக்கும்போது நீங்க என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, குறைவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாம இருக்க நீங்க என்ன பண்ணணும், சூழ்நிலைகளை வைத்து வசனத்தை சந்திக்கப்படக்கூடாது. வசனத்தை வைத்து நீங்க கேட்கிற, நீங்க படிக்கிற, நீங்க தியானிக்கிற இந்த வசனங்களை வைத்து உங்க சூழ்நிலைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்கும் போது என்ன ஆகும், என்ன ஆகும்? அவன் உங்களை விட்டு ஓடி போகிறான். அவன் உங்களை விட்டு ஓடி போகிறான். எதிர்த்து நிக்கணும்னா என்ன தேவை அவங்க பிள்ளைங்களுக்கு? பைபிள்ல இருக்கிற வார்த்தை. ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர், அவர் என்ன படிச்சாரோ அதை அவர் நம்புறார். நீங்க உடம்பு சரியில்லைன்னு போகும்போது அவர் என்ன படிச்சாரோ நீங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு அவர் கணிக்கிறார். ஆமா, இந்த வியாதியா தான் இருக்கும், அப்ப இந்த மெடிசனை நீங்க சாப்பிடுங்க, கண்டிப்பா சரியா போகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாராங்க. அவர் என்ன படிச்சாரோ அதை நம்புறார். ஒரு மந்திரவாதி அவன் என்ன படிச்சானோ அந்த மந்திரத்தை நம்புறான், அந்த மந்திரத்தை பேசுறான். ஒரு டாக்டர் என்ன படிச்சாரோ அதை நம்புறாரு. ஒரு மந்திரவாதி என்ன மந்திரத்தை படிச்சானோ அதை நம்புறான். நீங்க என்ன படிச்சீங்க, என்ன படிச்சீங்க? உங்க கையில என்ன இருக்கு? ஆமா, அப்ப எதை நம்பணும்? டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டை நம்பணுமா, இல்ல உங்க கையில இருக்கிற வார்த்தையை நம்பணுமா? சொல்லுங்க. ஆமா, வார்த்தையை நம்பினா நீங்க சொல்ல மாட்டீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கஷ்டம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. வார்த்தையை நம்பினா நீங்க சொல்லுவீங்க, அவருடைய சமூகத்தில் எனக்கு இளைப்பாறுதல் உண்டு, அவர் என்னை விசாரிக்கிற தேவன், அவருடைய என் கவலைகள் எல்லாம் அவரிடத்துல நான் இறக்கி வச்சேன், அவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். வார்த்தை இருக்கும்போது தான் இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில கடந்து வரும். இன்னும் புரியுற மாதிரி சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்க வாழ்க்கையில சொல்றேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்கனவே கடந்து வந்திருப்பீங்க. இன்னைக்கு இரவு நைட் நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க, திடீர்னு ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு வருது. ஒரு ஃபோன் எடுத்து கேட்குறீங்க, ஹலோ யாரு அப்படின்னு கேட்கும்போது நீங்க கடன் வாங்கின ஒரு நபர், உங்களுக்கு கடன் கொடுத்த ஒரு நபர் சொல்றாரு, நாளைக்கு எனக்கு 10 மணிக்கு முன்னாடி வாங்கின காசை வட்டியோடு திரும்ப தந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல், ஒரு எச்சரிப்பு நிறைந்த ஒரு கால், ஒரு ஃபோன் கால் வருது. சரியா? நைட் 9 மணி ஆகுது, ஃபோனை வைக்கிறீங்க. இதான் சிச்சுவேஷன், நல்ல கற்பனை செய்துருங்க. கையில ஒரு காசு கூட வீட்டில் இல்லை. இந்த சிச்சுவேஷன்ல யாரெல்லாம் பீஸ்ஃபுல்லா போய் தூங்குவீங்க? யாருக்கெல்லாம் நல்லா தூக்கம் வரும்? நான் நல்லா தூங்குவேன்னு சொல்றவங்க கை வைத்து வர இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. நாளைக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது, இன்னைக்கு கையில ஒண்ணு கூட இல்லை. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எத்தனை பேர் சந்தோஷமா படுத்து தூங்குவீங்க? தூக்கம் வருமா? வராது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முழங்கால் படிட்டு ஜெபிப்பீங்க இல்லையா? இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க. 10 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க. 10 மணி 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரமா ஜெபிக்கிறீங்க. முழங்காலிலேயே நிற்கிறீங்க, உங்க பெட் பக்கத்துல, உங்க கட்டில் பக்கத்துல நிற்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன், கிட்டத்தட்ட 3 மணி நேரமா உங்களை ஜெபிக்க வைத்தது பரிசுத்த ஆவியானவரா அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியானவரா? சொல்லுங்க. நேற்றுக்கு வரைக்கும் ஜெபிக்கல, நேற்றுக்கு வரைக்கும் 10 மணி சீரியலை பார்த்துட்டு 10 நிமிஷம் பைபிளை வாசித்துட்டு ஆமேன்னு சொல்லிட்டு தூங்குற நீங்க இன்னைக்கு 3 மணி நேரமா ஜெபிக்க காரணம் ஆவியானுடைய பிரசன்ஸ் நினைக்கிறீங்களா? இல்ல பயம் உங்களை ஜெபிக்க வச்சுச்சுதான்? பயம் இல்லையா? அப்ப பாதி நேரமும் நம்மளை ஜெபிக்க வைக்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற பயம். நாளைய தினத்தை குறித்த பயம், எக்ஸாமையை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம். இந்த பயம் ஜெபிக்க வைக்கிறது. அந்த ஜெபத்துல துதி இருக்காது, புலம்பல் இருக்கிறது. புலம்பலும் அவிசுவாசமும் வார்த்தையாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே சமயம் இதே சிச்சுவேஷன் இன்னொரு நபருக்கு, அவர் விசுவாசத்துல கொஞ்சம் பலப்பட்டவர், வார்த்தையை நம்புறவர். அவருக்கு அதே போன் கால் வருது, அதே சிச்சுவேஷன். கற்பனை செய்து கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நடத்தின தேவன் உண்மை உள்ளவர், எத்தனையோ அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்திருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டார்.
குரட்டை விட்டு தூங்குறாரு பெட்ஷீட்டை மூடிட்டு. இப்ப தேவன் பார்க்கிறாரு, ஒரு பக்கம் 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஜெபம் இன்னும் முழங்கால நின்றுட்டே இருக்கிறாங்க, இன்னொரு ஆள் வந்து படுத்து தூங்குறாங்க. யாரை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறீங்க? தூங்குறவங்களை பார்த்தா, முழங்கால நிக்கிறவங்களை பார்த்தா? டக்குன்னு சொல்லுங்க. தூக்கமா முழங்காலா? முழங்கால கூட தூக்கம் போட்டி வருது இல்ல? சொல்லுங்க, தூக்கமா முழங்காலா? தூக்கம். அது எப்படி தூக்கம்? ஏன்னா அவரால் தூங்க முடியுதுன்னா என்ன அர்த்தம்னா, அவர் 100% விசுவாசிக்கிறார், நாளைக்கு தேவன் என்னுடைய தேவையை சந்திப்பார், ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்வார், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்புறதுனாலதான் அவருக்கு தூக்கம் வருது. இங்க 3 மணி நேரமா ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் துளியளவு நம்பிக்கை வரல. அவருடைய என் வாழ்க்கையில அற்புதத்தை தெய்வன் செய்வார் அப்படிங்கிற ஒரு சமாதானம் அண்ணாளுக்கு ஏற்பட்டது போல, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு வீட்டுக்கு போகிற அந்த அனுபவம் வரல. புலம்பிட்டே இருக்கிறாங்க. அந்த நபர் தூங்கி இருக்கலாம், இல்ல அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கர்த்தர் செய்ய போகிற அந்த அற்புதங்களை நினைத்து ஆண்டவரை துதிச்சுட்டே இருந்திருக்கலாம். அது அவருடைய சாய்ஸ். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஆராதனை செஞ்சுட்டே இருக்கலாம், நாளைக்கு அற்புதம் செய்ய போகிறார் ஆண்டவர், அதற்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டே துதிச்சுட்டே இருந்திருக்கலாம், அல்லது தூங்கலாம். அது அவருடைய விருப்பம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, அவர் கர்த்தரை 100% விசுவாசிக்கிறார். இங்க அன்பானவர்களே, சில நேரங்கள் நம்முடைய ஜெபம் எல்லாம் இப்படிதான் இருக்கு. அதனாலதான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிச்சு, கஷ்டம். இன் கிரைஸ்ட் லைஃப், கிறிஸ்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கை கஷ்டம். இப்போ ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்க. நான் சொன்னேன் சுயத்தை சிலுவையில் அறையணும்னு. மூளை சொல்லுது, ஒரு யோசனையை கொடுக்குது. மூளை, கடவுள் கொடுக்கல, மூளை சொல்லுது, அந்த 2 பவுன் காப்பு பீரோயில சும்மா தானே, அந்த 2 பவுன் செயின் பீரோயில சும்மா தானே, மக கொடுத்த செயின் சும்மா தானே இருக்குது, அதை என்ன பண்ணு, அடகு வச்சு நாளைக்குள்ள சிச்சுவேஷனை பிரச்சனை என்ன பண்ணு, சமாளி அப்படின்னு சொல்லிட்டு மூளை ஒரு யோசனையை கொடுக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆமா ஆமா தேவைக்கு உதவாதது இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப படுக்கிறீங்க, உங்களுக்கு தூக்கம் வருது. அடுத்த நாள் ஆகுது, அடகு கடைக்கு போறீங்க, அல்லது அதை அடகு வச்சோ காசு ரெடி பண்றீங்க. 10 மணிக்கு முன்னாடி கடன்காரன்ட்ட கொடுத்து பிரச்சனையை முடிச்சிங்க. பிரச்சனை முடிஞ்சா? பிரச்சனை முடியல. பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசா, சொல்லுங்க, பிரச்சனையை கொஞ்சம் கூட பெருசாக்கிட்டீங்க. இன்னும் பெரிய கடனாளியா மாறிட்டீங்க. இப்போதான் நீங்க சொல்றீங்க கஷ்டம், வாழ்க்கை கஷ்டம். அதே சமயம் அந்த நபர் விசுவாசத்தோடு நிற்கிறார். காலம் ஆயிடுச்சு, 9:50 ஆகுது, வாசல்ல அப்படியே நிற்கிறாரு. ஹார்ட்ல எந்த பதட்டமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை, என்ன ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார் அப்படிங்கிறத நம்பிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு பைக் வந்து நிக்குது. திடீர்னு ஒரு பைக் வந்து நிக்குது பாருங்க. அதுல இருந்து ஒரு நபர் இறங்குறாங்க. இறங்கி வந்து இந்த இடத்துல இந்த கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு நபர் நிற்பாங்க. அவங்க கையில இந்த பார்சலை, இந்த பணத்தை கொடுக்க சொல்லி ஆவியானவர் ராத்திரியில இருந்து என் இருதயத்துல உணர்த்திட்டு இருக்கிறாரு. ஏன் உணர்த்துறாருன்னு தெரியாது. இதா இந்த காசை வச்சிருக்குன்னு சொல்லி பேர் தெரியாத ஒரு நபர், அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வந்து காசு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. இப்படி அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க, பேர் தெரியாத ஒருவர் மூலமா நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன், யாருன்னே தெரியாது, கஷ்டத்துல இருக்கும்போது வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, எனக்கு உதவி செய்தாங்கன்னு சொல்லி அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க சாட்சி சொல்றதை நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம். உங்க வாழ்க்கையில இல்லை. ஏன்னா நம்ம தான் சான்ஸு. சொல்லுங்க, ஆண்டவருக்கு நம்ம சான்ஸு. ஜெபம் பண்ணோம், ஆனா அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு காத்திருக்கவே இல்லை. மூளை சொன்னதை, கற்றதை, பார்த்ததை, இதை வச்சு ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு உங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சுயத்தை சிலுவையில அரைஞ்சிட்டு என் பின்னாடி வாப்பா, என் பின்னாடி வா. ஏன்னா இந்த பாதை உன் சுயத்தை நம்பினா முடிஞ்சு, உன்னால வர முடியாது. என்ன நம்பி வா, நான் பார்த்து கொள்றேன்னு சொல்ற ஒரு நல்ல மேய்ப்பன் உங்களுக்காக இருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். அவர் வந்தது உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் ஓவர் ஃப்ளோ ஆகி பரிபூர்ணம் அடைவதற்கும் அவர் உங்க வாழ்க்கையில
வந்திருக்கிறார். அப்போ முதல் காரியம், கர்த்தர் உங்க மேய்ப்பனா இருக்கும்போது என்ன இல்லை? குறைவில்லை. இரண்டாவது, கர்த்தர் உங்க மேய்ப்பனா இருக்கும்போது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னதான் பேசினாலும், பேசுறது ஈஸி, கேட்கறதும் ஈஸி. ப்ராக்டிக்கலா வாழ்க்கையில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவது தான் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ப்ராக்டிக்கலா பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது எப்படி துதிக்க முடியும், எப்படி நம்ப முடியும் இல்லையா? பேசுறது ஈஸி, பேசிட்டு நான் போயிடுவேன், நீங்களும் கேட்டுட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு வலி என்னன்னு. பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி பேசுகிறோம்? மார்க் 4:38 வாசிங்க. சீடர்கள் கண்களுக்கு முன்பதாக பிரச்சனைகள் இருந்தபோது என்ன பேசுனாங்க? வாசிப்போமா? சீடர்களை பார்த்து சொல்றாரு, நம்ம எல்லாம் சேர்ந்து அக்கறைக்கு போவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட் தன்னுடைய சீடர்களை எல்லாம் கூட்டிட்டு படகுல ஏறி உட்கார்றாங்க. அந்த கடல், அந்த படகு, அந்த அலை, இதெல்லாம் சீடர்களுக்கு புதுசு இல்லை. ஏன்னா மீன் பிடிக்க பல முறை அந்த கடலுக்குள்ள போயிருக்காங்க, பல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு பயப்படுறாங்க. எதை பார்த்து பயப்படுறாங்க? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற காற்றை பார்த்து, அடிக்கிற புயலை பார்த்து, அசைக்கப்படுகிற படகை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் பார்த்த கடலை விட, காற்றை விட, புயலை விட இன்னைக்கு பார்க்கிற இந்த காற்றும் புயலும் ரொம்ப பெருசா இருக்கு. ஓடி போறாங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? உங்க கண்ணு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம். அப்படி ஓடி போய் முட்டங்கால விழுந்து, ஆண்டவரே அழுமுங்க, உங்க கவலை இல்லையா? என் உணர்வு உங்களுக்கு புரியுதா? நீங்க பேசாம தூங்கிட்டா இருக்கிறீங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து தலையணை வைத்து நித்திரையா இருந்தாருன்னு சொல்லி மார்க்கு சுவிசேஷகர் என்ன பண்றாரு? எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து அப்போ வீட்டுல இருந்து வரும்போதே ஒரு பெட்டியில ஒரு பெட்ஷீட்டு, ஒரு தலையணை, எண்ணெய், எல்லாம் சோப்பு எல்லாம் எடுத்துட்டு தான் அக்கறைக்கு போயிருக்காரு பாருங்க. தலையணை வைத்து தூங்கிட்டு இருக்கிறார். இவங்களுக்கு இதை பார்த்தோன்னே, இங்க மரண வீதியில இருக்கிறோம், உங்க கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோ ஸ்டாண்டர்டான ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. அவிசுவாச புலம்பலின் ஜெபம். கவலை இல்லையா? இயேசு கிறிஸ்து எழும்புறாரு, காற்றை பார்க்கிறாரு, கடலை பார்க்கிறாரு. இறையாது, அமைதலார், முடிஞ்சு, எல்லாம் அமைதி ஆயிடுச்சு. இப்போ திரும்பி கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா, கவலை இல்லையான்னு. அவங்கள பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா பயப்பட்ட? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல்? சொல்லுங்க, ஏன் பயந்த? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? 2 கொஸ்டின் அவங்கள பார்த்து கேட்கிறாரு. ஏன் பயந்த? வாழ்க்கை என்கிற படகு அசைக்கப்படும் போது அந்த படகுல இருந்து ஏன் பயப்படுற? அதே படகுல தானப்பா நானும் கூட இருக்கிறேன். அந்த படகுல நீ தனியாவா போற? அந்த படகுல இயேசு கிறிஸ்து இருந்தாரா இல்லையா? சொல்லுங்க. அக்கறை கூப்பிட்டது யாரு? அவர். அப்ப அவர் கூப்பிட்டாருன்னா கரையில கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு உண்டா இல்லையா? உண்டு. அப்போ சீடர்கள் என்ன சொல்லி இருக்கணும்? ஏ காற்று, ஏ கடலே, உன்னை சிருஷ்டித்தவர் எங்க கூட படகுல இருக்கிறாரு, அதனால பேசாம இரு. அவர் சொல்லி இருக்கிறாரு அக்கறைக்கு போவோன்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. அங்க நாங்க போய் சேர்ற வரைக்கும் ஒன்னார எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, என் தலை முடிய கூட ஒன்னார எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சீடர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? காற்றை பார்த்து இறையாது, சைலண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருக்கணும். அதை தான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தார். அதுக்கு தான் அந்த தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங். சில நேரங்கள் நீங்க ஜெபிக்கும் போது ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு? கடவுள் இருக்கிறத நீங்க உணரவே முடியாது. மாசங்கள் போகும், வருஷங்கள் போகும், என்ன நடக்குதுன்னு புரியாது. அந்த நேரத்துல உங்க வாயிலிருந்து வருகிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க தான் அவர் என்ன பண்றாரு? காணாதவரை போல, கேளாதவரை போல அமைதியா இருக்கிறாரு. அவர் காணாதவரை போல, கேளாதவரை போல இருக்கும்போது அவருக்கு கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்குது. அப்படிங்கிறத நீங்க விசுவாசித்து நீங்க பேசணும். ஏன்னா அவர் எதிர்பார்த்த சீடர்களை கூட்டிட்டு நடக்கிறாரு இல்லையா? டெய்லி நடக்கிறார். எத்தனையோ அற்புதங்கள் அவங்க கண்க முன்னாடி செய்யறாரு, எத்தனையோ போதனைகளை, டீச்சிங்ஸை கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்டும் இதை பார்த்தோம் என் சீடர்களை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு வளர்ந்துருக்காங்க, என்ன எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சோதிக்க விரும்பி கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கிறார். என் பிள்ளைங்க எப்படி என்ன பேசுறாங்க,
விசுவாச வார்த்தை வருதா இல்ல பயத்தின் வார்த்தை வருதா அப்படிங்கிறத பார்க்க அமைதியா இருக்கிறார். சில நேரங்கள் உங்க வாழ்க்கையிலும் அமைதியா இருக்கிற அந்த நேரத்துல ஐயோ எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு எதிர்மறையான பேச்சுக்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேச கூடாது. விசுவாச வார்த்தைகளை பேசணும். அதுக்கு தானே நீங்க விசுவாசிகள். விசுவாச வார்த்தைகளை பேசாம அவிசுவாச வார்த்தைகளை பேசினா என்ன விசுவாசம், என்ன விசுவாசி இல்லையா? உங்க பேர் என்னது? சபைக்குள்ள சேர்ந்த உடனே விசுவாசி இல்லையா? விசுவாசி என்ன பண்ண மாட்டோம், விசுவாசிக்கவே மாட்டோம். இனி பேரெல்லாம் மாத்தணும், அவிசுவாசி அப்படின்னு. சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவிசுவாசி இல்ல, விசுவாசியாக இருக்கணும். அன்பானவர்களே, கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை இருக்கும் போதும் உங்க கூட இருக்கிற ஆண்டவர் தான் பேசணும். அவர் கரையில நின்று கொண்டு படகு இந்த புறமாய் திருப்பு அந்த புறமாய் திருப்பு என்று சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. எந்த படகு அசைக்கப்படுதோ அந்த படகுல உங்க கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக வந்து கொண்டிருக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறார். அந்த தேவனை மட்டும் பார்க்கணும். அப்போ அவர் உங்க மேய்ப்பனா இருக்கும்போது என்ன தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே சம்பவம் தான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீது சவுலை பார்த்து சொல்லுவாரு பாருங்க, இவன் நிமித்தம் உங்க யாருடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, உமது அடியனாகிய நான் போய் இந்த பெலிஸ்தீனோடு யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சபையில பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுறாரு. நீங்க எல்லாம் கலங்கி போய் நிக்கிறீங்கப்பா, கிட்டத்தட்ட 40 நாளா இந்த பள்ளத்தாக்குல பயந்து போய் நிக்கிறீங்க. நீங்க பயப்படுற ஆள் யாரு? இந்த கோலியாத். இவன் நிமித்தம் உங்க யாருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, நான் போறேன், நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி போய் நின்ற ஒரு கூட்டத்தை பார்த்து தாவீது விசுவாச வார்த்தைகளை பேசுற. கிட்டத்தட்ட 40 நாள் பாருங்க, 40 நாளா அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் அமைதியா நிக்கிறாரு. பயிற்சி பண்ணப்பட்ட போர் வீரர்கள் பயந்து போய் நிற்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்து நிற்கிறாங்க. யாரை பார்த்து? ஒரே ஒரு நபர், கோலியாத். யாரு? கோலியாத். கோலியாத் அப்படி என்ன பண்ணாரு? காலம் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, காலம் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை முன்னாடி வந்து நின்று ஒரு சவால் விட்டுறாரு. சேனைகளின் கர்த்தரை நிந்தித்து அவமானப்படுத்தி கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு ஒரு சவால், உங்கள இருந்து ஒரு ஆள் என் பக்கத்துல இருந்து நான் வரேன், யுத்தம் செய்வோம். யார் ஜெயிக்கிறதோ அவங்களுக்கு மற்ற சேனையெல்லாம், மற்ற ஜனங்கள் எல்லாம், மற்ற தேசமே என்ன ஆகட்டும் இதாகட்டும் சொல்றேன். இதை கேட்டுட்டு இவ பேசுறத, இதை உரத்த சத்தத்தை கேட்கும் போதே, பைபிள்ல வசனம் நீங்க வீட்டுல போய் படிங்க, இதை கேட்டு கொண்டிருக்கும் போதே இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் தெரித்து ஓடினாங்களாம், பின்னோக்கி ஓடினாங்களாம் இவனுக்கு சத்தத்தை கேட்கும் போது. அவ்வளோ பேஸ் வாய்ஸ். இப்போ அந்த இடத்துலதான் தாவீது வராரு. 3வது விஷயம். 2வது காரியம் என்னது? அவர் உங்க மேய்ப்பனா இருக்கும்போது கலக்கமிட வேண்டிய அவசியம் இல்லை. 3வது, அவர் உங்க மேய்ப்பனா இருக்கும்போது நீங்க பெலன் உள்ளவங்களாக இருக்கிறீங்க. சொல்லுங்க, பெலன் உள்ளவங்களா இருக்கிறீங்க. ஆடுகள் பொதுவா பலவீனமான ஒரு பிராணி இல்லையா? புலிகள், டைகர் நல்ல வலிமையான விலங்கு, அது வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. ஆனா வேட்டையாடி சாப்பிடக்கூடிய வலிமை நிறைந்த டைகர், புலி நாள்தோறும் அதனுடைய எண்ணிக்கையில குறைந்து கொண்டே இருக்குது. ஆனா பலவீனமான பிராணியா இருக்கிற ஆட்டுக்குட்டியுடைய எண்ணிக்கை நாள்தோறும் என்ன ஆகுது? பெருகி கொண்டு இருக்குது. நீங்க சண்டே தோறும் எவ்வளவுதான் அடிச்சு சாப்பிட்டாலும் அதனுடைய எண்ணிக்கை குறையவே இல்லை. ஏன்னா ஆட்டுக்குட்டி சுய பலத்துல நிக்காது. ஆட்டுக்குட்டி எப்பொழுதும் ஒரு மேய்ப்பனை நம்பி அவருக்கு கூட அவரை சார்ந்துதான் நிற்கும். ஏன்னா அதுக்கு தெரியும், நான் பலவீனமான பிராணி, என்னால தனியா இந்த உலகத்துல எதையும் செய்ய முடியாது, ஆனா எனக்கு ஒரு உதவி செய்கிற ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லி விசுவாசத்துல மேய்ப்பனு கூட அந்த ஆட்டுக்குட்டி நிக்குது. அது ஆசீர்வதிக்கப்படுது. அதனுடைய பெருக்கம் பெருகி கொண்டே இருக்குது. பைபிள் எப்பொழுதுமே உங்களை என்ன சொல்லுது, நம்மளை என்ன சொல்லுது? ஆட்டுக்குட்டி. அவர் எதை காமிக்குது? மேய்ப்பன். நீங்க பலவீனமானவர்கள், ஆனா அவர் உங்க கூட இருக்கிறனால நீங்க பலசாலியா மாறுறீங்க. இப்ப தாவீது அந்த பள்ளத்தாக்குல வராரு. எதுக்கு வந்தாரு தாவீது? நம்ம எல்லாருமே தெரியும், சண்டே ஸ்கூல்ல எல்லாம் படிச்சுட்டோம். தாவீதுக்கு அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, ஏ மக்கள் இங்க வா, உங்க சகோதரர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, சாப்பிட்டாங்களான்னு தெரியல, தூங்குனாங்களான்னு தெரியல, நீ என்ன பண்ணு, போய் பார்த்துட்டு வா, சகோதரர்கள் எல்லாம் பார்த்துட்டு வா. போற முன்னாடி இந்த டிஃபன் பாக்ஸை கொண்டு போ, இதுக்குள்ள ரொட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸை கொடுத்து விடுறாரு. யாருக்கு கையில? தாவீது. தாவீது தூக்க முடியாம தூக்கி தூக்கி அப்படியே போறான் கிரவுண்டுக்கு, பள்ளத்தாக்கு. அங்க போகும்போது ஒரு சத்தம், கோலியாத்தினுடைய சத்தம், அவன் கொடுத்த சவால், சேனைகளின் கர்த்தர் அவன் பேசுகிற விதம்,
இதெல்லாம் கேட்ட உடனே இவனுக்கு டென்ஷன் ஆகுது. விசுவாச வார்த்தைகளை பேசுறான். சேனைகளின் கர்த்தரை நிந்திக்கிற இன்னைக்கும் சாவி என் கையில தான்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லணும். தூக்கி கொண்டு சவுலுக்கு முன்னாடி விடுறாங்க. சார் இவன் போறானா? ஏன்னா அங்க யார் தேவை? ஒரே ஒரு நபர் தான் போகணும். அப்படி அப்போ சவுல் இப்படி பாக்குறாரு. யாரு? சார் நான் தான். சவுலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பார்க்க சின்ன பையனா இருக்கிறான், மேப்பனுடைய ட்ரெஸ்ல இருக்கிறான், கையில ஒரு குச்சி இருக்குது. இப்படியே போனா தம்பி முன்னாடி இருக்கிற எதிரி ரொம்ப பெருசுப்பா, நீ குச்சியோடு போனேன்னா உன்னை அடிச்சு கொண்டுருவான். அவன் யாரு? ஒரு மேப்பன். மேப்பனுடைய கையில என்ன இருக்கும்? கோல் இருக்கும், ஒரு குச்சி இருக்கும். மேப்பனுடைய பெல்ட் இருக்குது, மேப்பனுடைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறாரு தாவீது. இதெல்லாம் பார்த்த உடனே, இந்த காஸ்டியூம்ஸை பார்த்த உடனே இவருக்கு சகிக்கல. தம்பி நீ போறதெல்லாம் ஓகே, இப்படியே போனா உன்னை கொண்டுருவான். அதனால என்ன பண்ணு, நான் ராஜாவுடைய வஸ்திரத்தை உனக்கு தாரேன், இதா போர் உடைகள் எல்லாம் போட்டுக்கோ. தன்னுடைய ஹெல்மெட்டை கலத்தி கொடுக்குறாரு, தன்னுடைய பட்டயத்தை எடுத்து கொடுக்குறாரு, தன்னுடைய ஷூவை கலத்தி கொடுக்குறாரு. இதெல்லாம் போட்டுப்பா, இதெல்லாம் போட்டு போ, அப்பதான் அவனால சமாளிக்க முடியும் அப்படின்னு கலத்தி கொடுக்குறாரு. அவனும் போட்டு பார்க்கறான். ரொம்ப வெயிட்டா இருக்குது. சவுல் பெரிய ராஜா, பெரிய ஷோல்டர் அவருக்கு உண்டு. அவருக்காக செய்யப்பட்ட, அவருடைய ஹைட்டுக்கு செய்யப்பட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம், யூனிஃபார்ம் எல்லாம் அவனுக்கு செட் ஆகலை. பாருங்க, செட் ஆகாத உடனே கலத்தி போட்டு சொல்றான், சார் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஒரு மேப்பன். இதே ட்ரெஸ் கோட்ல இருக்கும்போது தான் ஒரு முறை வனாந்திரத்துல ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் கொல்லுவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். இதே ட்ரெஸ்ல தான், இதே குச்சி என் கையில இருக்கும்போது தான் சிங்கத்தையும் கரடியும் கொன்று என் ஆட்டுக்குட்டிகளை பாதுகாக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். அதனால நான் என் பலத்தை நம்பி போகல சார், யுத்தம் கர்த்தருடையது, நான் போறேன். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் செய்ய போறேன். என் தேவனால என்ன பண்ண முடியுமோ அதை அவர் எனக்காக செய்வார். அவனால என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன கூழாங்கல்ல எடுக்க முடியும், ஒரு பெரிய பாறையை தூக்க முடியுமா? முடியாது. ஒரு சின்ன கல்லை எடுக்க முடியும். 5 கூழாங்கல்ல எடுக்கிறான், போறான். அப்படியே போகும்போது கமல்ல வச்சு சுத்தி ஒரு அடி அடிக்கிறான். கல்லங்க பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வாங்க, திடீர்னு காலம் கற்பனையில சொல்றேன், சரியா? கோலியாத் என்ன பண்ணுவார்னா, காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை தான் என்ன பண்ணுவார், மைக் எடுத்து பேசுவார். பேசிட்டு என்ன பண்ணுவார், தனக்கு டென்ட்டுக்குள்ளே போய், கூடாரத்துக்குள்ளே போய் நல்ல ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ஈசி சேரில் படுத்து தூங்குவார். நான் கற்பனையாக சொல்கிறேன். தூங்கிட்டு இருக்கும்போது சேவர்கள் ஓடி வராங்க. சார் 40 நாளாக யாருமே வரல இல்லையா? அப்போ அவர் இன்னைக்கு வர போகிறது இல்லை, நம்ம உறங்குவோன்னு சொல்லிட்டு உறங்கிட்டு இருக்கும்போது தட்டி எழுப்புறாங்க. சார் ஒரு தம்பி வாரான், உங்களை எதிர்த்து வர, அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்துல, தூக்க கறக்கத்துல பட்டயத்தை எடுத்துட்டு கோலியாத் அப்படியே வெளியே டென்ட்டுக்கு வெளியே வந்துட்டு இப்படி பாக்குறாரு. பார்க்கும்போது எங்க 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 கூட என்ன சேவகன் சொல்லியிருப்பான், சார் மேல பார்க்காதீங்க, உங்க ஹைட்டுக்கு பார்க்காதீங்க, வார ஆளு சின்ன ஆளு, கீழே பாருங்க. கீழே பார்க்கும்போது தாவீது ஒரு குச்சியோடு ஓடி வாரான். வசனம் சொல்லுது, இதை பார்த்த உடனே கோலியாத்துக்கு டென்ஷன் ஆகுது. நான் என்ன நாயா குச்சியோடு வார? பைபிள்ல வசனமா இருக்குது, நான் அதை தான் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நாயா குச்சியோடு வார? இவனுக்கு பயங்கர கோபம். பட்டயத்தை எடுத்துட்டு இப்படி நிற்கிறான். இவன் கவனம் எடுத்து வீசுறான். கல்லு போய் எங்க பட்டுச்சு? நெத்தியில பட்டுச்சு. இப்ப கவனிங்க, பொதுவா ஒரு பஞ்ச், ஒரு இடி யாருக்காயிரம் நீங்க வயத்துல கொடுத்தீங்கன்னா அடி வாங்கின நபர் எப்படி விழுவாங்க தெரியுமா? அடி வாங்கினவங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முகம் குப்புற விழுவாங்க. எப்படி விழுவாங்க? அடிச்ச ஃபோர்ஸ்ல உடம்பு அப்படியே கீழே விழும், முன்னோக்கி விழுவாங்க. அதே சமயம் ஒரு ஃபோர்ஸ், ஒரு அடி ஸ்ட்ராங்கா தலையிலேயோ நெத்தியிலேப்பட்டா அடிச்ச ஃபோர்ஸ்ல அந்த உடம்பு எப்படி விழணும் தெரியுமா? அடிச்ச ஃபோர்ஸ்ல பின்னோக்கி விழணும். வசனம் சொல்லுது, கோலியாத் முகம் குப்புற விழுந்தான். ஆவியானவர் எழுத வைக்கிறாரு. அவன் சைட்ல விழுந்தா என்ன, பின்னால விழுந்தா என்ன, முன்னால விழுந்தா என்ன, அதெல்லாம் மென்ஷன் பண்ணணுமா? ஆமா பண்ணணும். ஏன் பண்ணணும்? நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிடணும். என்ன தெரிஞ்சுக்கிடணும்? அடிச்சது தாவீது அடிச்ச கல்லு வேறு டம்மி, பின்னாடி தேவன் நின்று அடிச்சார் பாருங்க ஒரு அடி. அதுலதான் யார் விழுந்தது? கோலியாத். எல்லாரும் கோலியாத்துடைய ஹைட், வெயிட், அவனுடைய யுத்த பயிற்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தாவீது மட்டும் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள்ல அவனுக்கு பின்னாடி வல்லமை நிறைந்தவரா நின்ற தேவனை பார்த்தான், அவருடைய வல்லமையை பார்த்தான், அவருடைய அதிகாரத்தை பார்த்தான். அதுல இருந்து அவன் பேசினான், விசுவாச வார்த்தைகளை பேசினான். அவனால என்ன செய்ய முடியுமோ அதை அவன் செய்தான். என் தேவனால என்ன செய்ய முடியுமோ அதை அவர் அவனுக்காக செய்தார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுல் தாவீதை பார்க்கும்போது ஒரு பலவீனமான பாத்திரம் இல்லையா? அதனாலதான் தனக்கு காஸ்டியூம்ஸ் எல்லாம் கலத்தி கொடுத்தாரு. போர் வீரர்கள் எல்லாம் பாக்குறாங்க, ரே பயிற்சி பெற்ற நாங்களே ஒதுங்கி நிற்கும் போது இந்த சின்ன பையன் போய் சாக போறான் அப்படின்னா போர் வீரர்களோட பார்வையில யாரு? தாவீது ஒரு பலவீனமான பாத்திரம்.
உங்களை மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கங்கேயே சுத்தி நிக்கிறாங்க, பாக்குறாங்க. யாருப்பா போறது? பாட்டிமாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஐயே இந்த சின்ன குழந்தைய கொண்டு போர்க்களத்துல விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? எல்லாருடைய பார்வையிலும் தாவீது யார்? ஒரு பலவீனமான பாத்திரம். தாவீது தானே எப்படி பார்த்தான்? அதான் ரொம்ப முக்கியம். தாவீதுக்கு தெரியும் தான் ஒரு பலவீனமான பாத்திரம். அவனுக்கு தெரியும் இல்லை, தனக்கு ஹைட் என்ன, தனக்கு மசில் என்ன, தனக்கு ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் அவனுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், கர்த்தரோடு நடந்தனால, என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். என்னுடைய பலத்திலே அல்ல, என்னுடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அதனால இப்ப நான் பலவீனமான பாத்திரம், அவருடைய பலன் என்கிட்ட இருக்குது. முன்னாடி நிக்கிற எதிரி மனுஷ பலத்துல நிக்கிறான் அல்லது அரக்கனுடைய பலத்துல நிக்கிறான். நான் அவருடைய பிள்ளை, தேவ பலத்துல நிக்கிறேன். என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய போறேன். என் தேவனால என்ன செய்ய முடியுமோ அதை அவர் எனக்காக செய்வார். விசுவாசிக்கிறீங்க? தேவனால என்ன செய்ய முடியுமோ அதை அவர் உங்களுக்காக செய்வார். பணம் இல்லாத ஒருவர்கிட்ட போய் பணத்தை கேட்க முடியுமா? முடியாது. அறிவில்லாத ஒருவர்கிட்ட போய் அறிவை கற்றுக்கொள்ள முடியுமா? ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. உங்க தேவனிடத்துல என்ன இல்லை நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு? உங்க தேவனிடத்துல என்ன இல்லை உங்க வாழ்க்கையில் அவர் உதவி செய்யாமல் இருப்பதற்கு? அன்பானவர்களே, கடைசியா நான் முடிக்கிறேன். தாவீதுக்கு அப்பாவுக்கு வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி போறாரு. எதுக்காகன்னா, அடுத்த இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகம் செய்யும்படியாக ஆவியானவர் அனுப்புறாரு. போய் கதவை தட்டுறாரு. தாவீதுக்கு அப்பா வெளியே வராங்க. என்னன்னு கேட்கும்போது, நான் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி, உங்க பசங்கள்ல ஒரு ஆளை தான் தேவன் என்ன பண்ண போறாரு? அபிஷேகம் பண்ண போறாரு. கூட்டிட்டு வாங்க. ஒவ்வொரு நபராக கூட்டி ஒவ்வொரு சகோதரர்களாக கொண்டு விட்டுறாரு. இவன் தான் மூத்தவன், இவனை பாருங்க, இவனுடைய ஹைட்டை பாருங்க, இவனுடைய வெயிட்டை பாருங்க, இவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாரு. பார்க்க அழகா இருக்காங்க, உயரமா இருக்காங்க, ராஜாவுக்குரிய எல்லா பொருத்தமும் பக்கவா இருக்குது. ஆனா ஆவியானவர் இருதயத்துல சொல்லல. சாமுவேல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். ரிஜெக்ட் பண்றாரு. ரிஜெக்ட் 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 ரிஜெக்ட். கடைசியில கேட்கிறாரு, இனி யாராவது உண்டா? உங்க பசங்களை இனி யாராவது உண்டா அப்படின்னு கேட்கும்போது தான் அப்பாவுக்கு ஞாபகம் வருது. அம்மா, கடைசியா ஒருத்தன் உண்டு, அவன் வீட்டுல இல்ல பாருங்க. அவன் சொல்ற மாதிரி பெரிய ஆளெல்லாம் கிடையாது, ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வனாந்திரத்திற்கு போயிருக்கான், அவனை கூட்டிட்டு வாங்க. தாவீது வரும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து பாத்திரத்தை உடைத்து அபிஷேகம் பண்றாரு. எண்ணெய் எல்லாருடைய கண்களும் பார்க்குது. அதாவது வீட்டுல கூட அவங்க அப்பா கூட அவனுடைய சகோதரர்கள் கூட அவனை ஒரு ஆளா மதிக்கல். அவ்வளோ தூரம் பலவீனமான பாத்திரம் தான் யாரு? தாவீது. அந்த பலவீனமான பாத்திரம் என்ன பண்ணிட்டு தெரியுமா? வனாந்திரத்துல ஆடுகளை மேய விட்டுட்டு, ஒரு கையில ஒரு கிட்டார் மாதிரி, ஒரு வீணை மாதிரி ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில வச்சுட்டு, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதங்களினால தேவனை துதித்து கொண்டிருந்த ஒரு சாதாரண பலவீனப்பட்ட ஒரு பாத்திரத்தை தேவனுடைய அழகான கண்கள் கண்டது. அவனை தூக்கி அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமாய் சங்கீதம் 23 எழுத வைத்து இன்னைக்கு உங்க கூட அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பேசிட்டு இருக்கிறாரு. இருக்கிற இடங்கள் எழுந்து நிற்போமா? கேட்ட சத்தியத்தை ஒரு முறை கூட மனதிலே கொண்டு அவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். நல்ல ஒரு மேய்ப்பனை, நல்ல ஒரு தகப்பனை, நல்ல ஒரு நண்பனை தேவன் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஆட்டுக்குட்டிகளுடைய வாழ்க்கை எவ்விதமா இருக்கும் என்பதை அவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உலகத்தை கொடுக்கிற விதமாய் சமாதானத்தை இல்லப்பா, உலகத்தால கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் இந்த சமாதானம் இருதயத்தை விட்டு மாறாது. இது என்னுடைய சமாதானம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே. நீங்க பலவீனமான பாத்திரமா இருக்கிறீங்களா என்பது முக்கியம் அல்ல. பலவீனத்திலே அவருடைய பலன் உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நம்பி நீங்கள் நிற்கும் போது உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய தேவன் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். தாவீதுடைய தகப்பனுடைய பார்வையில் அவனுடைய வீட்டில் எல்லாரும் அவனை மறந்து போனார்கள். யாரும் அறியாத ஒரு பாத்திரம் தான், யாரும் அறியாத அந்த பாத்திரத்தை தான் தேவன் தேடி வந்து எண்ணெயினால் அபிஷேகம் செய்து அந்த பாத்திரம் நிரம்பி வெளியத்தக்கதாய் அவரை ஆசீர்வதித்தது போல இன்றும் நம்மை அவர் ஆசீர்வதிக்க நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா?
யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல இயேசுவே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல இயேசுவே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல மேய்ப்பனே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல இயேசுவே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கடைசியாய் ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல இயேசுவே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல இயேசுவே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அவன் வானத்தை வச்சாமே, அவருடைய அழகான கண்களிலே நாம் விலையேற பெற்றவர்களாய் இருந்தபடினா அவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதையும், நம்முடைய தவறுகள் மத்தியிலும் நாம் அவரை விட்டு தூரம் சென்ற நேரத்திலும் நம்மை எவ்வளவாய் நேசித்து நம்மை குற்றப்படுத்தாமல் மறுபடியுமாய் அணைத்து கொண்டு மறுபடியுமாய் வாழ்வு கொடுத்த அந்த தேவனை ருசித்தறியத்தக்கதாய் இளைய மைந்தன் மறுபடியுமாய் தகப்பனுடைய அன்பை ருசித்த போது அவன் மறுபடியும் பிறந்த ஒரு குழந்தையை போல தகப்பனுடைய அன்பையே பார்த்து கொண்டிருந்தது போல நாமும் அவரையே பார்த்து அவரையே சார்ந்து அவருக்கு பின்பதாய் செல்ல தேவன் நம்மை அழைக்கிறார். அவருக்கு பின்பதாய் செல்லும் போது ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். தீமைகள் அல்ல, பிரச்சனைகள் அல்ல, வியாதிகள் அல்ல, பலவீனங்கள் அல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் வாழ்விலே நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. இதுதான் சத்தியம், இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. இதை நம்பி என்னுடைய சுயத்தை சிலுவைகளை அறைந்து கொண்டு உங்க பின்னாடி வர என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் அவனுடைய சமூகத்துல அர்ப்பணிப்போமா? சங்கீதக்காரனுடைய ஸ்தோத்திர ஜெபத்தை அவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அனுக்கிரக வார்த்தையோடே